ஹலோ கைஸ், உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும். ஏன்னா இவங்களால மட்டும்தான் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும், சூழ்நிலைகளை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும். நீங்களே நிறைய நேரங்கள்ல இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க. ஆனா அதே நேரம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அதுக்கப்புறமா யோசிப்பீங்க. இதனால தான் சொல்லுவாங்க, சோகமா இருக்கும்போது முடிவெடுக்க கூடாது, சந்தோஷத்துல இருக்கும்போது வாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. இப்ப நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு காரணம் நீங்க தான். ஏன்னா நீங்க தான் அதை உருவாக்குறது. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்ப நினைச்சாலுமே என்ன நினைச்சாலுமே அதுக்கேத்த மாதிரி உங்களால ஃபீல் பண்ண முடியுமா. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா, சோகமா இருக்கணும்னு நினைச்சா சோகமா இருக்க முடியுமா. இதுக்கு எந்த ஒரு காரணமோ எந்த ஒரு சூழ்நிலையோ தேவையில்ல. நீங்க நினைச்சா உங்களால அப்படி இருக்க முடியுமா. இந்த எமோஷன் அப்படின்னாலே நம்ம லவ், அஃபெக்ஷன், கோவம் இதெல்லாம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட பிணைக்கப்பட்ட ஒண்ணு. கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயுமே இந்த எமோஷன் இருக்கும். நம்ம வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகள் எடுக்க, இந்த உலகத்தை இன்னுமே சரியா புரிஞ்சுக்க, அதோட நம்ம பேசுற ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்லயுமே இந்த எமோஷன் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. சோ நம்ம எமோஷன்ஸை எப்படி கையாளுறது, இந்த எமோஷன்ஸால நம்ம டே டு டே லைஃப்ல வர தாக்கங்கள் என்ன, நம்ம தவறான பாதையில போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்தி நம்ம நினைச்ச விஷயங்களை எப்படி சாதிக்கிறது, இந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்ம உணர்வுகள் தான் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான அங்கம். இந்த உணர்வுகள் மட்டும் நம்ம வாழ்க்கையில இருந்து தூக்கிட்டா நம்ம வெறும் பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலை செய்யற ஒரு ரோபோட்டா தான் மாறிடுவோம். நம்ம வாழ்க்கையை முழு மனதோட முழு திருப்தியா வாழ இந்த எமோஷன் தான் காரணம். நம்ம பிரெயின்ல நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது வெறும் டேட்டாவை மட்டும் ஸ்டோர் ஆயிராது, கூடவே அது நம்ம ஃபீலிங்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுது. அந்த ஃபீலிங்ஸ் தான் நம்ம வாழ்க்கைக்கான பாடத்தையே கத்துக் கொடுக்குது. உதாரணமா ஒரு சின்ன பையன் நெருப்புல கைய வச்சுட்டான் அப்படின்னு வைங்க, அவனால அந்த வலியை பொறுத்துக்க முடியாது, ரொம்ப அழுகுவான். சோ இனிமே எப்பெல்லாம் அந்த நெருப்புல கைய வைக்க நினைக்கிறானோ அப்பெல்லாம் அவனுக்கு அந்த கொடுமையான வலிங்கிறது ஞாபகம் வரும். சோ அந்த எமோஷன் அப்படிங்கிறது அவனை மறுபடியும் அந்த தவறை செய்ய விடாம தடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எமோஷன் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸையும் நம்மளை புரிஞ்சுக்க உதவும். அதனால அடுத்தவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். நீங்க ரொம்ப கோவமா இருக்கக்கூடிய ஒரு நபர் முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு, அவங்க கோவமா பேசுறத வச்சு அவங்க மனநிலைய உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதன் மூலமா அவர் அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கறதையே ஓரளவு உங்களால கணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நல்ல புரிதலுக்கும் நம்மளை சுத்தி உள்ள விஷயங்களோட தொடர்புல இருக்கிறதுக்கும் முக்கியமான டூல். ஆனாலும் சில நேரங்கள்ல அதுவே நம்மள நிறைய தவறுகளை செய்ய வச்சிருது. உதாரணமா நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அறியாமலே ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி பயப்படுவீங்க. உதாரணமா நீங்க காட்டுல வழி தவறி போயிட்டு ஒரு இரவு நேரத்துல மாட்டிக்கிட்டீங்க. அந்த நேரத்துல ஒரு நிழலை கண்டா கூட அங்க ஏதோ இருக்குன்னு பயப்படுவீங்க. இதுதான் ஓவர் ரியாக்ஷன். சோ என்னதான் எமோஷன் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதாவே இருந்தாலும் அதுவே சில நேரங்கள்ல நம்மளை கண்ட்ரோல் பண்ணி சில முரண்பாடான முட்டாள்தனமான விஷயங்களை செய்ய வச்சிரும். சோ நம்ம எமோஷன்ஸை சரியா மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்காக தான் நமக்கு எமோஷன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தேவை. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அந்த ஃபீலிங்ஸை உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா அதை நீங்க சரியா கண்ட்ரோல் பண்ணி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை 3 பாகமா பிரிச்சு பார்க்கறது மூலமா இது நமக்கு இன்னுமே தெளிவா புரியும். முதலாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. இது சம்பந்தமா அமெரிக்கன் குழந்தைகள் கிட்ட ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வுல என்ன நடக்குதுன்னா, அங்குள்ள குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற ஒரு சாக்லேட்டை அவங்கள சாப்பிட சொன்னாங்களாம். அதுல கண்டிஷன் என்னன்னா, ஒரு மிட்டாய் அவங்க கிட்ட கொடுத்து இதை நீங்க சாப்பிடாம வெயிட் பண்ணா இன்னொரு மிட்டாய் கிடைக்கும், உடனே சாப்பிட்டா ஒண்ணுதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு சில குழந்தைகள் உடனே சாப்பிட்டாங்க, ஒரு சில குழந்தைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த 2 மிட்டாயுமே வாங்கி சாப்பிட்டாங்க. இப்படி இந்த குழந்தைகளை 16 வருஷமா கண்காணிச்சு அந்த 16 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத கவனிச்சாங்க. அந்த ஆய்வோட முடிவுகள் ரொம்பவே ஆச்சரியப்படுற வகையில இருந்தது. ஏன்னா அந்த 2 சாக்லேட்டையுமே வாங்குறதுக்கு ரொம்ப பொறுமையா இருந்த அந்த குழந்தைங்களோட தற்போதைய வாழ்க்கை அந்த ஒரு மிட்டாயை அவசரமா வாங்கி சாப்பிட்ட மத்த குழந்தைங்களோட வாழ்க்கையை விட நல்லாவே இருந்துச்சான். அது மட்டும் இல்லாம அவங்க சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தோட இருந்தாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பிரஷர்ஸை நல்லாவே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தாங்க. இங்க என்ன நடந்திருக்கு, அந்த குழந்தைகள் அவங்களோட முழு மனநிறைவுக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த குழந்தைகள் கிட்ட இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இருந்திருக்கு. சோ அவங்க உணர்ச்சிகளை அவங்க நல்லாவே கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலி ரொம்ப முக்கியமான திறமைன்னு சொல்றாங்க. இந்த திறமை தான் உங்களை முழு மனநிறைவோட உங்க வாழ்நாள் முழுவதும் சிறப்பா வாழ வைக்குது. இது மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாம ஒரு ஆவரேஜா தான் இருக்கும். ரெண்டாவது தோல்விகளையும் சவால்களையும் சமாளிப்பது. நம்ம வரலாற்றை புரட்டி பார்த்தா வெற்றி அடைஞ்ச நிறைய பேரோட வாழ்க்கைக்கு பின்னாடி தோல்விகளும் அவமானங்களும் தான் மிஞ்சும். எலான் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணப்ப அவரால் அதை சரியாவே நிர்வகிக்க முடியல. 2008 பேங்க் கரப்ட்ல மாட்டினாரு. ஆனா அந்த நிலைமையில இருந்து இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா உருவாயிருக்காரு.
மைக்கேல் ஜார்டன் அவரோட ஹைஸ்கூல் பாஸ்கெட் பால் கிளப்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாரு. ஆனா பிற்காலத்துல அவர் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பாஸ்கெட் பால் பிளேயரா உருவெடுத்தாரு. இந்த மாதிரி தோல்விகளை கையாளுற திறமை தான் இவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம். ஸோ நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ், சக்சஸ் இது எல்லாமே நம்ம திறமைகளால மட்டுமே நம்ம கிட்ட கிடைச்சிடாது. எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா நமக்கு வரக்கூடிய ஃபீலிங்ஸ்ல இருந்து மீண்டு வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எந்த மாதிரி தோல்விகளையும் சவால்களையும் கையாளுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் ஆங்கிலத்துல செல்ஃப் எஃபிகசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் எஃபிகசி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட், சக்சஸ் இதெல்லாமே டிசைட் ஆகும். மூன்றாவது, அழுத்தத்தையும் பதட்டத்தையும் கையாளும் திறன். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா தோனி அவர்களை சொல்லலாம். நீங்க கிரிக்கெட்ல எத்தனையோ பிளேயரை பார்த்திருப்பீங்க. ஆனா தோனி மாதிரி சிறப்பா பிரஷரை ஹேண்டில் பண்ற ஒரு பிளேயரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமை வரும்போது அவங்க ரொம்பவே தடுமாறுவாங்க. இப்படி தோனியோட பிரஷரை ஹேண்டில் பண்ற ஒரு திறமை, பதட்டமே இல்லாம எல்லாத்தையுமே கூலா ஹேண்டில் பண்ற ஒரு விதம், இது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. ஒரு தராசு எடுத்துக்கோங்க. அதுல உங்களோட வெற்றி, தோல்வி இது ரெண்டையுமே ஒரு பக்கம் போடுங்க. இதை எப்ப நீங்க ரெண்டையுமே சமநிலையில வைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எப்பெல்லாம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருப்பீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும் போதா, இல்ல பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கும் போதா? நம்மள 90% ஆட்கள் இது ரெண்டுக்குமே நடுவுல ஆவரேஜா இருக்கும்போது தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஆப்டிமம் பெர்ஃபார்மன்ஸ் ஜோன்ல இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே சேஃப். அந்த இடத்துல தான் நம்மளால கரெக்டா பிளே பண்ண முடியும். ஒருவேளை உங்களால இந்த பேலன்ஸா இருக்க முடியல, இந்த பயம், பதட்டம் இது எல்லாத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அந்த எமோஷன்ஸை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க கத்துக்கணும். ஏன்னா தோனி மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அவங்களோட எமோஷன்ஸ்ங்கிறது விளையாடுற நேரத்துல ரொம்ப பீக்ல இருக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு வரக்கூடிய பயம், பதட்டம் இது எல்லாத்தையுமே தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முழு திறமையையும் அவங்க காட்டுவாங்க. ஸோ எப்பவுமே உங்களோட வெளிப்புற சூழ்நிலைகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எமோஷன்ஸை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதையும் தாண்டி உங்க சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற திறமை தான் உங்க பெர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம இந்த 3 எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பார்த்தோம். இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து தான் நம்ம எமோஷன்ஸை நம்ம எப்படி கையாளணுங்கிறத நமக்கு கத்து தரும். இதை தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிராக்டிஸ் தான் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது மெடிடேஷன், யோகா, கிராட்டிடியூட் இது எல்லாத்தையும் சொல்லலாம். என்னதான் உங்க எமோஷன்ஸை நீங்க கட்டுப்படுத்தணும்னு 1000 வழிகளை தேடினாலும் இந்த மெடிடேஷன், யோகா இது ரெண்டையும் தவிர வேற எதாலையுமே உங்களால அதை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ உங்க எமோஷன்ஸை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி 1000 வீடியோக்களை பாக்குறதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் ஒரு 1 மணி நேரம் மெடிடேஷனுக்காக செலவு பண்ணுங்க. நிச்சயமா உங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தி நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களையுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். உங்க வாழ்க்கைய ஒரு முழுமையோட திருப்திகரமா உங்களால வாழவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.